ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட். இந்த வீடியோவில் கொத்தவரங்காய் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் புரிஞ்சதும் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம், கருவேப்பிலை இது ரெண்டையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் நிலக்கடலை, கொஞ்சமாக இஞ்சி இது ரெண்டையும் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது வதங்கும் போதே இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வத்தல் பொடி, இந்த பொடியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பெரட்டி விட்டுட்டு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் வேக விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்து எல்லாமே கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் மாற்றிட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு வெடித்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கொத்தவரங்காவை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, மிளகாய் வத்தல் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் ரெண்டுமே சேர்த்துட்டு எண்ணெயில் ஒரு 50%க்கு வதங்குற மாதிரி வேகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்துக்கலாம். விழுதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ரெண்டுமே சேர்த்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். குழம்பு நல்லா திக்காக தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட்டிங்கன்னா கொத்தவரங்காய் குழம்பு ரெடி ஆயிரும். இதை ரைஸ் கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.